இந்த பக்கம் ஒரு பொண்டாட்டி, இந்த பக்கம் ஒரு பொண்டாட்டி. யாராவது பொண்டாட்டியை கூப்பிட வந்தால் ஒரு வேல் பாதுகாவலராக நிற்கிறார் இல்லையா? அதுதான் முருகன் நமக்கு காண்பிக்கக்கூடிய பிம்பமா. அப்போ வேலின் ரூபம் என்ன அப்படின்னா, நன்னா வேல் நம்ம நல்லா பார்த்துருப்போம் இல்லையா? எப்படி இருக்கும்? மேல் பக்கம் கூர்மையாக இருக்கும், இந்த பக்கம் அகண்டு இருக்கும், இந்த பக்கம் ஆழமாக இருக்கும். தவம் செய்தால் வரம் கிடைக்கும், அவ்வளோதான். நம்ம வரத்திற்காக தவம் செய்யக்கூடாது. நாம் பிரதிபலனை எதிர்பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. நான் எப்படியாவது பக்தியை செலுத்தி விரதம் இருந்து அதை தவமாக மாற்றிக்கொண்டு வரம் பெற்று இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் ஒன்று சேர்த்து ஞான வேலாக மாறி நான் உன்னிடம் வந்து விடுகிறேன் அப்பான்னு கேட்கிறார் அவர். சரி சுவாமி, பக்தியை செய்யறதுக்கு எதுக்கு நம்ம இவர்கிட்ட வரணும்? இப்போ முருகன்கிட்ட வந்தால் தான் பக்தி வருமா? என் வீட்டிலே இருந்தால் பக்தி வராத? இறைவன் எங்கே இருக்கிறார்? கடை உள் இங்கேயா உட்கார்ந்துருக்கார் முருகன்? உங்கள் உள்ளத்திலே, நம் உள்ளத்திலே அமர்ந்திருக்கிறார். இங்கே வந்தாதான் நம்ம என்ன பண்ணலாம்? கனெக்ஷன் பண்ணுறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே கோயில் கட்டி முருகன் இங்கே வைக்கலன்னு வைங்க, நம்ம முருகனையே மறந்து போயிடுவோம். பாருங்க, அந்த காலத்தில் கோயில் கட்டின காரணமெல்லாம் இதுதான். அப்போது முருகன்கிட்ட வரக்கூடிய தேவை என்ன இருக்கிறது? இந்த பக்கம் ஒரு பொண்டாட்டி, இந்த பக்கம் ஒரு பொண்டாட்டி. யாராவது பொண்டாட்டியை கூப்பிட வந்தால் ஒரு வேல் பாதுகாவலராக நிற்கிறார் இல்லையா? அதுதான் முருகன் நமக்கு காண்பிக்கக்கூடிய பிம்பமா. ரெண்டு பொண்டாட்டிக்காரனோட சண்டைக்கார மாதிரி வேலை வச்சு நில்லு, இதுதான் அவர் காண்பிக்கக்கூடிய நமக்கு பிம்பமா? இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமா? ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கோ நான் சொல்றாரு நமக்கு வந்து. அதிலே ஒளிந்திருக்கக்கூடிய தத்துவத்தையும் தாற்பயத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேற ஒன்றும் இல்லை. நமக்கு இந்த பக்கம் தெய்வானை இருக்கா, இந்த பக்கம் வள்ளி இருக்கா. தெய்வானை என்பவள் எதன் ரூபம்? தெய்வானை என்பவள் கிரியாசக்தி, தெய்வானை கிரியாசக்தி. ரெண்டாவது வள்ளி என்பவள் இச்சாசக்தி, அது என்ன கிரியாசக்தி. இது வரைக்கும் புரிஞ்ச மாதிரி பேசினேன், திடீர்னு புரியாத மாதிரி பேசுகிறே அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம நம் மனதளவிலே இறைவனை அன்பு 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 அந்த இறைவன் மீது நாம் காட்டக்கூடிய அன்புக்கு பக்தி என்று பெயர். இறைவன் இந்த பக்தர்கள் மீது காட்டக்கூடிய அன்புக்கு அருள் என்று பெயர். அப்போ இந்த பக்கம் கூடிய இச்சாசக்தி, மனதளவிலே இறைவன் மீது நம்ம என்ன பண்ணணும்? நிச்சயமாக அன்பு வைத்திருக்க வேண்டும், ஒன்று. இரண்டாவது, இந்த பக்கம் இருக்கக்கூடிய கிரியாசக்தி, நம்ம என்ன பண்ணணுமா? கைங்கரியங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மனதிலே இருக்கக்கூடிய சிந்தனையை நாம் என்ன பண்ணணும்? செயல்முறைப்படுத்தணும். மனசுல மட்டும் நான் எந்த பொண்ணையும் கையை பிடிச்சி இழுக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு நைஸா போய் இடிச்சாப்ப என்ன அர்த்தம்? அப்போ மனமும் செயல்பாடு என்ன பண்றது? ஒத்து போனாதானே அது நியாயம். எந்த வினாடி இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் ஒத்து போகிறதோ அப்பொழுது நம்மிடத்திலே என்ன வருமா? ஞானம் இயல்பாக வந்துவிடும். சரி, அதுக்கே அவர் கையில வேலை வச்சிருக்கார். எதற்காக அவர் வேலை வைத்திருக்கிறார்? அப்ப வேலின் ரூபம் என்ன அப்படின்னா, நன்னா வேல் நம்ம நல்லா பார்த்துருப்போம் இல்லையா? எப்படி இருக்கும்? மேல் பக்கம் கூர்மையா இருக்கும், இந்த பக்கம் அகண்டு இருக்கும், இந்த பக்கம் ஆழமாக இருக்கும். நம் அறிவாகப்பட்டது அந்த வேல் போல் கூர்மையாக இருக்க வேண்டும். நம் ஞானமாகப்பட்டது அந்த வேல் போல் அகண்டு இருக்க வேண்டும். அந்த ஞானமாகப்பட்டது அந்த வேல் மாதிரி ஆழமாக இருக்க வேண்டும். அப்போ முருகன் வந்து ஏதோ சும்மா தமிழ் கடவுள் நம்ம பேசிட்டு போயிட முடியாது. நமக்கு ஞானத்தின் ரூபமே அவர் தான். அப்போ ஒரு பக்கம் இச்சாசக்தி, கிரியாசக்தி, இது இரண்டும் இருக்கும் பொழுது முருகனின் வேலாக நாம் மாறுகிறோம். அப்ப முருகன் வேலா மாறணும்னா முருகன் எங்க வச்சுப்பார்? அவர் கையில வச்சுக்க மாட்டாரா? நிச்சயமாக அவர் வேலாக மாற வேண்டும் என்பது நமது நோக்கமாக இருக்க வேண்டாமா? அப்ப இச்சாசக்தியையும் கிரியாசக்தியையும் நம்ம செய்யணும் அப்படின்னா முருகனிடத்திலே நமக்கு பக்தி கட்டாயமாக வேண்டும். இப்ப பக்தினா என்ன? ஒரு கேள்வி திருப்பி அடுத்த கேள்வி வரும். பக்தினா என்ன சாமி? இன்னும் பக்திங்களே பெரிய விபூதி போட்டுண்டு என்ன பொட்டு விட்டுண்டு சந்திர குங்குமம்லாம் போட்டுண்டு வந்து நல்ல மாதிரி உட்காந்துட்டா பக்தி வந்துடுமா? ஒரு நிலையான மனதிற்கு பக்தி என்று பெயர். இப்போ பயபக்தியா இருக்கணும், பொண்டாட்டி கிட்ட பயபக்தியா இருக்கணும். ஏன்னா அவ இல்லைன்னா நமக்கு ஒன்றும் நடக்காது. அப்போ பக்தினா ஒரு நிலையான மனதோடு இருப்பது. கொஞ்ச காலத்துக்கு பக்தியோடு இருந்தோம்னா அதுக்கு பேர் விரதம். கேள்விப்பட்டிருக்குமா? விரதம் இருக்கிறது. சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம், நிறைய விரதம் நமக்கா தெரியாத விரதங்கள்லாம் இருப்பது. காத்தால இட்லி சாப்பிட்டுட்டு மதியானம் பொங்கல் சாப்பிட்டு நடுவில் விரதம் இருந்தாம்மா சில பேர் இல்லையா? அதுக்கு பேர் விரதமா?
கிடையாது. அப்போது அந்த பக்தியாகப்பட்டது கொஞ்சம் நீண்டு இருந்தால் அதுக்கு பேர் விரதம். அதுவே வருஷக்கணக்காக இருந்தால் அதற்கு பேர் தவம். ஒரு நிலையான மனதை அப்போ மட்டும் நினைச்சா அதுக்கு பேர் பக்தி. கொஞ்ச நாளைக்கு இருந்தால் அதுக்கு பேர் விரதம். தொடர்ந்து இருந்தால் அதற்கு பேர் என்னது? தவம். அப்போ படிப்படியாக சொல்லி கொடுத்துருக்கா பாருங்க, வேற ஒன்றும் கிடையாது. தவம் செய்தால் வரம் கிடைக்கும், அவ்வளோதான். நம்ம வரத்திற்காக தவம் செய்யக்கூடாது. நாம் பிரதிபலனை எதிர்பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. நம்ம கடமையை நம்ம செய்யணும். நமக்கு கிடைக்க வேண்டிய பிரதிபலன் நம்மை தேடி வரும் இல்லையா? நம்ம இறைவனை பார்த்து அப்பா எனக்கு கொடுப்பான்னா கொடுப்பார் அவர். இறைவா, நான் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் ஊருக்கு அஞ்சி பணம் சேர்த்து ஒழுங்காக வரி கட்டி நல்லபடியாக என் பிள்ளையும் பொண்ணையும் புருஷனோடையும் பொண்டாட்டியோடையும் ஒழுங்காக வாழறேன்ப்பா அப்படின்னு சொன்னால் மட்டுமே போதும். நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை அவர் கொடுத்துப்பார். அவருக்கு அது தெரியாது. ரேஷன் கடைக்கு போனாக்க உங்களுக்கு என்ன தரணும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கேள், ஆனால் அவன் என்ன போகிறான்னு நான் வாங்கிக்க முடியும். அரசு என்ன போடுகிறதோ அதை நம்ம வாங்க முடியும். நீங்கள் போய் என்ன வேணால் கேளுங்க, கொடுத்துருவாளா உங்களுக்கு? அவளுக்கு என்ன அம்சம்னு இருக்குது. அது மாதிரி இங்கேயும் எப்படி நமக்கு என்ன வந்து சேர வேண்டும் என்பது இருக்கிறது. நாம் நியாயமாக இருந்தால் தான் கிடைக்கும். முக்கால்வாசி அநியாயத்தை பண்ணிவிட்டு இங்கே வந்து இறைவா கொடுனா கொடுப்பார் அவர்? கொடுக்க மாட்டார். அப்போது இந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானம் பார்த்துருக்கோம் முதலாவது. இரண்டாவது, அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? யுகங்களிலே எப்படி பக்தி நாம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். இப்போ தான் பொறுமையாக தலைப்புக்குள்ளே போகிறோம். அப்போது நம்ம இந்த இடத்துல எதை அடுத்து சிந்திக்க போகிறோம்? ஏன் பக்தி அவசியம்? பக்திக்கு இருக்கக்கூடிய தடைகள் என்ன? ஏன் நம்மெல்லாம் பல பேர் பக்தியாக இருக்கோம், பல பேர் நம்ம என்ன பண்ணுறோம், பக்தியாக இருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து அது விரதமாக, அங்கேருந்து தவமாக, அங்கேருந்து வரத்தை நோக்கி என்னால் போகவே முடியல சுவாமி. காத்தால தூங்கி எழுந்த உடனே பக்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன், அப்புறம் அப்படியே பைப்பில் திறந்தால் கொஞ்சம் தண்ணியே வரமாட்டுது சுவாமி. நான் ஆரம்பத்தில் வருது, அப்புறம் வரவே மாட்டுது. அதற்கு திருவருட்பா தெய்வமணி மாலையில் 2வது பாட்டில் வள்ளல் பெருமான் நமக்காக சொல்லியிருக்கார், எதெல்லாம் நமக்கு தடை, எதெல்லாம் நமக்கு தடை. நம்ம ஏன் தடையை பேசணும்? என்ன பண்ணணும்னு பேசலாம் இல்லையா? நம்ம ஏன் என்ன பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஏன் எல்லா இடத்துலையும் பேசுகிறோன்னா அதுக்கு அடிப்படை காரணம் இருக்குது. இந்த மனிதர்கள் இருக்கோம் இல்லையா, நம்முடைய இயல்பு என்ன தெரியுமா? தப்பு பண்ணுறது. நம் இயல்பாக நம்ம என்ன பண்ணுவோம்? தப்பு செய்வோம். அப்போ நமக்கு நல்லது செய்யணும்னு வைங்களேன், தப்பெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு, தப்பெல்லாம் பண்ணாமல் சும்மா உக்காந்தோன்னு வைங்க, நல்லது என்ன பண்ணலான்னு தெரியும். நம்ம என்ன பண்ணுறோம்? எது தப்பு, எது நல்லது, எது கெட்டது எதுவுமே தெரியல. பின்னங்கால் பெடரில் அடிக்க எதையோ நாம தான் காப்பாற்ற போகிறோங்கிற மாதிரி எக்கச்சக்க கடனை வாங்கி வச்சுட்டு ஒட்டாமல் ஓடுறோம். ஒரு இடத்துல போய் நின்று பார்க்குறோம், வாழ்க்கையை பார்த்தா ஒன்றுமே இல்லை. கடன் வாங்கி கடத்தை கட்டியிருக்கேன், அங்கே பிறவி கடன், பாவம் புண்ணியம் அவ்வளோ கிடக்கு, நான் ஒன்றுமே பண்ணலையே. அதுக்கு காரணம் என்ன? நமக்கு தடைகள் என்னென்ன தெரியல. நமக்கு தடைகள் என்னென்னு நமக்கு தெரியல. அதுக்கு தான் திருவள்ளுவர் பல அழகை நான் பாட்டெல்லாம் படிக்கல, அது அர்த்தத்தை மட்டும் சொல்கிறேன். அவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? சில கயவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நம்ம தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறார். அவள்கிட்டேருந்து நம்ம தள்ளி இருந்துட்டாலே நம்ம என்ன பண்ணிடுவோமா? பக்தியை செலுத்துவதற்கு ஏதுவாகவும் சுலபமாகவும் இருக்கும். யாரெல்லாம் அவா அப்படின்னா, அவள் என்ன கேட்பாளாம்? முதல் கேள்வி நம்ம பேசிட்டு இருக்கோம் கொள்றோம் அப்படின்னா என்ன கேட்பாளாம்? பரம் ஏது, வினை செய்யும் பயன் ஏது அப்படிம்பாளாம். பரம்னா என்ன? தோற்றமும் அழிவும் இல்லாத பொருள். தோற்றமும் அழிவும் இல்லாத பொருள். இந்த உடம்பு என்ன பண்ணோம்? பிறக்கும், தோன்றுகிறது. நம்முடைய இந்த ஆயுள்ள நம்ம கர்மா முடிஞ்ச உடனே அழியும். நமக்கு என்ன தெரியும் இல்லையா அது? அப்போது இந்த உடம்புக்கு தோற்றமும் அழிவும் இருக்கிறது. ஆனால் உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு தோற்றமும் அழிவும் கிடையாது. ஆனால் அது பரம்பொருளா? அதை நம்ம பரம்பொருள்னு சொல்லிட முடியுமா? அதுக்கு தான் சைவத்தில் மிக முக்கியமான ஒரு தாற்பயம் சொல்கிறார். செய்வினை செய்வான், வினைப்பயன் கொடுப்பவன். ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை நம்ம ஏதோ போய் பண்ணுவோம். இங்கே ஒரு பாட்டில் இருக்குன்னா நான் போய் தொடுவேன், இங்கே மைக் இருக்குன்னா நான் வந்து பேசுவேன், நீங்கள் ஒன்று கேட்பேள். அப்போது ஒரு வஸ்து இருக்குது, ஒரு பொருள் இருக்குது, ஒரு வினை இருக்குது. அப்படி நடக்கணும் அப்படின்னா அதை செய்பவன் ஒருத்தர் இருப்பான், அதனால் ஒரு வினை நடக்கும். இது 3 மட்டும் இருந்துட்டா போருமா? இதை கொடுப்பவன் என்பவன் ஒருவன் இருக்கின்றான். அப்போ இந்த மும்மலங்கள் ஆணவம், கண்மம், மாயை, அதை ஜடப்பொருள்னு சொல்லுவோம். இந்த இருக்கக்கூடிய மனசுல ஆன்மா இருக்கே அதை பசுன்னு சொல்லுவோம். இதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் எது? பதி.
இறைவன் இருக்கிறான் இல்லையா? இப்போ முருகன் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாரையும் ஆட்டி வைக்கலாம், கட்டி போட்டிருக்கான் இல்லையா? அப்போது அது ஏதுன்னு கேட்பானாம் நம்மகிட்ட. அந்த தடைகள்லாம் இருக்கு இல்லையா? இப்போ முருகன்லாம் இல்லைப்பா, சும்மா ஏதோ வச்சு பேத்தின்னு இருக்கா, சம்பாதிக்க தெரியாமல் சுவாமி வச்சு சம்பாதிச்சுட்டு இருக்கா அப்படின்பா. நமக்கு என்ன பண்ணிட்டோம், காலப்போக்கில் கேட்க 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 உண்மைதானோ, ஒருவேளை வெறும் கல்லு தான் இருக்கோ, அவரால் தான் நமக்கு பயன் இல்லையே தோணிடும் இல்லையா? அவர்களிடமிருந்து நாம் தள்ளி இருக்க வேண்டும். வினை செய்யும் பயன் ஏதும்பா, நீ பண்ணாதே, நீ என்ன பண்ண தப்பு பண்ணியா, பெருசாக என்ன பண்ணாது, உன்னை பாதிக்காதும்பா. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் இந்த நம்மளுடைய ஆயுளில் கிடச்சிடலாம், நம்ம பசங்களுக்கு வரும், இல்லைனா மீண்டும் நாம் எப்பொழுது மீண்டும் பிறக்கிறோமோ அப்போ வரும், நம்ம விட்டு என்ன பண்ணாது, கட்டாயமாக போகாது. அதனால தான் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் சொல்லும்போது என்ன சொன்னார், அப்பா சும்மா இருப்பான்னார். சொல்லற சும்மா இரு, ஏன்னா சும்மா இருக்கிறது தான் உலகத்திலேயே கஷ்டம். நான் வீட்டில் சும்மா இருந்திருக்கலாமே இல்லையே? பாருங்கள், என்னத்தையோ வந்து படிச்சுட்டு வந்து உங்கள் எல்லாத்தையும் உக்காத்த வச்சு எதோ ஒன்று. அப்போ நம்மளால் சும்மா இருப்பது என்பது அவ்வளவு கடினமான ஒன்று. ஆனால் நம்ம நல்லது பண்ணுறோம், நல்லது பண்ணாக்க புண்ணியம் சேரும். புண்ணியத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா திருப்பி நம்ம பிறப்போம். நம்ம தப்பு பண்ணுறோம், பாவம் சேரும், பாவத்தை அனுபவிக்கணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம மீண்டும் பிறப்போம். அப்போ நம்ம சொல்லியிருக்கலாமே, இறைவன் வந்து நம்மளை அப்பா நல்லது பண்ணுப்பா உனக்கு புண்ணியம் சேரும் அப்படின்னு முருகன் வந்து யார்கிட்ட சொல்லியிருக்கலாம், அருணகிரிநாதர் சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்லலை? இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம நிறையா புண்ணியம் சேர்த்துட்டோம், ஒரு பாவம் கூட பண்ணலை சுவாமி. புண்ணியம் தான் எக்கச்சக்கமாக மூட்டை கணக்காக சேர்த்துட்டோம். அந்த புண்ணியத்தை நாம் அனுபவிக்க ஒன்றுன்னு வைங்க, திருப்பி பிறப்போமா? அந்த புண்ணியத்தை நம்ம அனுபவிப்போமா? நமக்கு நன்னா சுகமா எல்லாம் கிடைச்சதுன்னு வைங்க, உடனே தப்பு பண்ணுவோம், திருப்பி என்ன பாவம் சேர்ந்துடும், திருப்பி அந்த பாவத்தை போக்க திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், பிறந்து வருவோம். அப்போது இந்த சம்சார கடலில் நம்ம புண்ணியம் பண்ணாலும் அனுபவிக்கணும், பாவம் பண்ணாலும் அனுபவிக்கணும். அப்போ இந்த புள்ளியை எங்கே ஆரம்பிக்கணும், நம்ம பாவம் பண்ணுவதை குறைக்கணும். பொறுமையாக ஞானம் வர 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 மேலே போக போக, அப்பா நான் சும்மா இருக்கேன்ப்பா, நான் என் ஐம்புலன்களையும் அடக்கி கொண்டு என்ன பண்ணுறேன், நான் சும்மா இருக்கேன்பாங்கிற இடத்துக்கு நம்ம வந்துடணும் பொறுமையாக. புரியுறதா? அப்போது மூன்றாவது கேட்பாளாம், பதி ஏது, பசு ஏது, பாசம் ஏது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ, அதெல்லாம் கேட்பாளாம். ஆறாவதாக ஒன்று கேட்பாளாம், பக்தி ஏது அப்படின்பாளாம். அப்போ பக்திலாம் பண்ணாதப்பா, உண்மை உழைப்பு உயர்வு, நீ என்ன பண்ண நல்ல, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. நாம் உண்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், உழைக்க வேண்டும், அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லலை. இதுக்கு எடுத்துக்காட்ட சொல்கிறேனே, நம்ம காலையில் கிளம்பி பைக்கில் போகிறோம், ஒரு இடத்துல ஆஃபீஸுக்கு போகிறோம், நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வந்துடுறோம். எனக்கு நன்னா ஓட்ட தெரியும், நான் ஹெல்மெட் போட்டுருக்கேன், நான் நல்லபடியாக போயிட்டு வந்துட்டேன். நான் மட்டுமே ஒழுங்காக ஓட்டின்னு போயிட்டு வந்துட்டா வீட்டுக்கு உயிரோட வந்துடுவேனா? அங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும், அப்போ தான் நான் போயிட்டு வர முடியும். அப்போது அந்த இடத்துல எது மிக அவசியமாக இருக்குது, இறைவன் ஆட்டி வைக்கிறான் எல்லாரையும். அப்போ தான் நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கு மாதிரி நம்ம அதை அனுபவிப்பதுக்கு போயிட்டு நல்லபடியாக வரும். நம்மளே எல்லாத்தையும் பண்ணுறதா இருந்தால் இங்கே விபத்து நடக்கக்கூடாது, நம்ம தான் எல்லாத்தையும் கட்டுக்குள்ளே வச்சுருக்கோமே இல்லையா? அப்போ அதை தாண்டி ஒன்று நடக்கிறது, நம் கட்டுக்குள் இல்லாமல் பல விஷயங்கள் நடக்கிறதுனா என்ன அர்த்தம், இன்னொருவன் இருக்கிறான் என்பது அர்த்தம். சில பேர் என்ன சொல்லுவா வந்து, அதெல்லாம் இல்லைப்பா நம்பாத, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, அவாகிட்டேருந்து நம்ம தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறார். கடைசியாக சொல்கிறார், ஏழாவதா என்னவா, அடைகின்ற முக்தி ஏது, முக்தின்லாம் ஒன்று கிடையாது, பாவ புண்ணியமும் கிடையாது, முக்தியும் கிடையாது. இன்னும் என்ன சொல்கிறாராம், வரம் ஏது, தவம் ஏது, விரதம் ஏது, ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் இல்லைன்றுவா. சில பேர் என்ன பண்ணுவா, எல்லாத்தையும் நம்மளோட நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தெரியாமலேயே அவளோடையே இருப்போம். அவள் ஏதோ சுபிக்ஷமாக வாடுற மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுப்பா, அவள்கிட்ட மாட்டி நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்மளுடைய குணாதிசயங்களை நாம் இழந்து விடுவோம். அதனால திருவருட்பால வள்ளல் பெருமான் என்ன பண்ணுறார், முருகன் என்ன கேட்குறார், இதே மாதிரி ஆட்கள் எல்லாம் என்கிட்ட காப்பாற்றிருப்பா, அவகிட்ட சேர்க்காம என்ன தள்ளி வச்சிருப்பா, நான் எப்படியாவது பக்தியை செலுத்தி விரதம் இருந்து அதை தவமாக மாற்றிக்கொண்டு வரம் பெற்று இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் ஒன்று சேர்த்து ஞான வேலாக மாறி நான் உன்னிடம் வந்து விடுகிறேன் அப்பான்னு கேட்குறார் அவர். இதில் இன்னொன்று சொல்கிறார், அதே மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவானா, அந்த கயவர்களின் மனநிலை என்ன தெரியுமா சொல்கிறார், மனம் போல் உண்டு, அந்த கட்டுப்பாடு கொஞ்சம் கூட கிடையாது. அப்படின்னா பல பேர் நம்மளே வந்துடும், நம்மளே என்ன பண்ணுறோம், மனம் போல் உண்ணுகிறோம். எத்தனை பேர் நம்ம குழந்தைகளுக்கு பசித்து பூசின்னு சொல்லி கொடுக்குறோம், அப்பா மணி 7 மணி ஆச்சு, நீங்கள் பஸ்ஸு வந்துடும், பசிக்குதோ இல்லையோ வாயில் ஒரு அடை போ
பள்ளிக்கூடத்துக்கு போ, துரத்தி விட்டுரும். நமக்கு வேலை ஆகணும்னு பசி இல்லாத ஒரு குழந்தைக்கு பசியை கொடுக்குறோம், அவனுக்கு நோய் வராமல் என்ன பண்ணோம் முன்னாடி? இப்போ எனக்கு சுகர் வருதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? நான் 5வது 6வதுலேருந்து பசிக்காமலே சாப்பிட்டுன்னு இருக்கேன். அப்போ பசிக்காமல் உள்ளே போடக்கூடியது என்னது? நோய் வரத்தானே வரும். அப்போ பசித்து புசி இருக்கு, அதை பயன்படுத்துவதில்லை. அதான் வள்ளல் பெருமான் சொல்றார். என்ன சொல்றார்? மனம் போல் உண்டு. இரண்டாவது என்ன? ஆசைகளை நிறைவேற்றுவதால் கிடைக்கும் சுகம். அது என்ன ஆசை? நல்ல ஆசையா? நம் குடும்பத்துக்கு தேவையான ஆசையா? சமூகத்துக்கு அது பயன்படக்கூடிய ஆசையா? கிடையாது. 6 மணி 7 மணிக்கு மேலே ஒரு கடை இருக்கு, அந்த கடை நம்மளை வா வான்னு கூப்பிடுது, அதை குடித்தால் நமக்கு சுகம் கிடைக்கிறது. இப்போ இறைவனை பக்தி செய்து நீங்கள் எதுக்கு மயங்கணும்? போய் 200 ரூபா பணம் கெடு, உடனே மயக்கம் வருதான் இல்லையா? அப்போ எந்த சுகம் நியாயமான சுகம்? எந்த சுகம் இந்த சமூகத்திற்கு தேவையானது? உண்மையாக நான் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் பொண்டாட்டியோட நல்லபடியாக குழந்தை பத்து நல்லதா அது பண்ணால் அது பரவாயில்ல. அப்போது எது ஆசைகளால் நிறைவேற்றுவதால் கிடைக்கும் சுகமே போதுமானதுன்னு இருந்துருவானா, வேறு எதுவுமே தேவையில்லைன்றுவானா. ஒரே வார்த்தையாக சொல்கிறார், என்னவா? கண் கண்டதே சுகம், அதுவே கை கண்ட பலன்றுவானாம். அதே மாதிரி இருக்கிறவாள் நம்ம என்ன பண்ணணுமா? தள்ளி இருக்கணுமா? வெறுனே பணத்தை வாங்கி போய் செலவு பண்ணிட்டு திருப்பி பணம் சம்பாதிச்சு திருப்பி செலவு பண்ணி பணம் சம்பாதிச்சு இதுக்கு இல்லை. நாம் இஎம்ஐ கடனை கட்டுவதற்காக இங்கே வரவில்லை. பிறவி பெருங்கடலில் பெருத்த கடன் இருக்கு, அந்த கடனை நம்ம அடைக்கிறதுக்காக வந்திருக்கோன்னு 2வது பாட்டில் சொல்கிறார். நான் இன்னொரு பாட்டு சொல்லிட்டு அடுத்தது ஒரு சுவாரஸ்யமான ஒரு புராணம் இருக்குது, அங்கே போகிறேன்.